அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னைக்கு பார்க்க போற சப்மிட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆர்டிக்கல் வந்து ஜனவரி மாதம் 2019 வெளியீடு. ஆர்டிக்கலோட தலைப்பு லைஃப் ஆஃப்டர் டெத், மரணத்திற்கு பின் உள்ள வாழ்க்கை, மரணத்திற்கு பின் உள்ள வாழ்வு. அதை பத்தி தான் நம்ம இந்த ஆர்டிக்கல்ல இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்க்க போறோம். பழங்காலங்கள்ல இருந்தே மனிதர்கள் வந்து மரணம் அப்படின்றது அவங்களுக்கு வந்து ஒரு புதிராவே இருந்திருக்கு. அதாவது நம்மளோட வாழ்க்கை மரணத்தோட முடிஞ்சிருமா, இல்ல இதுக்கப்புறம் வந்து அதை தொடர்ந்து நம்ம வேற ஒரு உலகத்துல பயணிப்போமா, வேற ஒரு வாழ்க்கை இருக்குமா, இது எப்படி மரணத்துக்கு அப்புறம் இது எப்படி போகும் அப்படின்றது பல காலங்கள்ல இருந்தே மனிதர்களுக்கு ஒரு கேள்வியாதான் வந்து அது இருந்துட்டே இருந்திருக்கு. ஸோ இந்த கேள்விக்கு நம்ம ஒரு சரியான முடிவுக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து ஒரு சரியான முடிவுக்கு வரணும். ஏன்னா அந்த முடிவை பொறுத்து தான் நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில நம்மளோட நடத்தை எப்படி இருக்கு அப்படின்றத நம்மளோட இந்த முடிவு தான் வந்து தீர்மானிக்க போகுது. அதுக்கான அடிப்படையாகவும் இந்த முடிவு தான் வந்து இருக்கு. அதாவது மரணத்துக்கு அப்புறம் வாழ்வு இருக்கா இல்லையா அப்படின்ற அந்த கேள்விக்கான பதில் தான். ஸோ நம்மளோட வாழ்க்கை வந்து இந்த மரணத்தோட முடிஞ்சிருது, இதுக்கப்புறமா வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இப்போ மக்கள் வந்து எப்படி நினைப்பாங்க, நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்ம ஒரே ஒரு கதை வந்து வாழ்றோம். ஸோ நம்ம வந்து நல்லா நம்மளுக்கு என்ன தோணுதோ நம்ம வந்து சாப்பிடலாம், நம்ம வந்து எப்படி வேணாலும் நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையை வாழலாம், என்ன தோணுதோ நம்ம வந்து குடிக்கலாம், மதுபானங்கள் அருந்தலாம், ஒழுக்கம் அப்படின்றதே வந்து சுத்தமா வந்து இருக்காது. ஏன்னா நம்ம வந்து நாளைக்கு இறந்து போயிடுவோம், அதுக்கப்புறம் எதுவுமே இருக்காது, இந்த ஒரே ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ போறோம், அதுல நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சந்தோஷமா நம்ம வந்து இருந்துக்கலாம் அப்படின்றதுதான் மக்களோட எண்ணமா வந்து இருக்கு. இத வந்து நம்ம லூக்ல சூரா 12:19 பாக்குறோம். அதே மாதிரி கொரிந்தியன்ஸ்ல 15th சூறால 32 வேர்ஸ்ல வந்து சாப்டர்ல நம்ம வந்து பார்க்க முடியுது. இது மாதிரி இன்னும் சில வேர்சஸ் எல்லாம் கூட வந்து பைபிள்ல வந்து இந்த மாதிரியான கருத்துக்களை நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து எப்படிப்பட்ட மக்களோட கருத்துக்களா இருக்கும் அப்படின்னு, யோசனைகளா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட வாழ்க்கை வந்து இந்த மரணத்தோட முடிஞ்சிருது. ஸோ இப்ப நம்ம என்னெல்லாம் அனுபவிக்கிறோமோ, என்னெல்லாம் என்ஜாய் பண்றோமோ அவ்வளவுதான், இப்ப இருக்கிறது தான், இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்றத அவங்களோட எண்ணமா இருந்து இருக்கும். ஸோ அவங்களோட வாழ்க்கையில வந்து எந்த வரம்புமே இருக்காது, எந்த ஒழுக்க கட்டுப்பாடுகளும் இருக்காது, எதுவுமே இல்லாம அவங்களோட வாழ்க்கை வந்து இஷ்டத்துக்கு வந்து அவங்க வாழக்கூடிய மக்களா வந்து இருப்பாங்க. ஆனா இப்ப வந்து நம்மளுக்கு வந்து தெரியும் இது வந்து இப்படி கிடையாது. அதாவது மரணத்துக்கு அப்புறம் வந்து இருக்கிறதா உண்மையான வாழ்க்கை அப்படின்றது நம்மளுக்கு வந்து இப்ப தெரியும். எப்படின்னா எல்லாம் நம்மளுக்கு வந்து குரான்ல சொல்றாங்க. சூரா 45:24-26 வரைக்கும். ஸோ அதில் வந்து மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல நம்ம இந்த வாழ்க்கை மட்டும்தானே நம்ம வந்து வாழ்றோம், நம்ம வந்து மறைச்சிடுறோம், நம்ம வந்து ஒரே ஒருக்கா தான் வந்து மரணிக்கிறோம், அதே மாதிரி ஒருக்கா தான் நம்ம வந்து வாழ்றோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன் அவங்க வந்து அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கை மரணம் அதுக்கப்புறம் இருக்கிற வாழ்க்கை, நிலையான வாழ்க்கையை பத்தி, இட்டர்னல் லைஃப் பத்தி அவங்களுக்கு எந்த அறிவுமே இல்லை. இது எல்லாமே அவங்களோட ஒரு யூகமா தான் வந்து இருக்கு. ஸோ அல்லாஹ்வோட வெளிப்பாடுகளை நம்ம அவங்க கிட்ட போய் எடுத்து சொல்றப்போ தெளிவா வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க சைட்ல இருந்து அவங்க சொல்லக்கூடிய வாக்குவாதம் வந்து என்ன இருக்குன்னா, அப்போ வந்து முன்னாடி வந்து எல்லாருமே உயிரோட வந்துருவாங்க அப்படின்னா, அப்ப எங்க தாத்தா பாட்டி எல்லாரையும் கொண்டு வாங்க, நீங்க சொல்றது உண்மையா இருந்தா இப்ப எல்லாரையும் கொண்டு வாங்க, கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு தான் அவங்க வந்து சொல்லக்கூடியதா தான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அப்ப நம்ம வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடவுள் வந்து இந்த வாழ்க்கையை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து மரணிக்க போறோம், மரணிச்சுட்டு எல்லாரும் உலக முடிவு வந்து வரும், அப்போ எல்லாருமே வந்து ஒட்டுமொத்தமா எல்லாருமே மரணிச்சு எல்லாம் திரும்ப வந்து மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பப்படுற நாள் அன்னைக்குதான் எல்லாம் எல்லாரையும் வந்து எழுப்பி கூட்டிட்டு வருவாங்க. நம்ம இஷ்டத்துக்குலாம் வந்து ஒவ்வொருத்தரெல்லாம் வந்து கூப்பிட முடியாது, பட் ஆனா கண்டிப்பா எல்லாரும் திரும்ப வரப்போறோம், இது வந்து தவிர்க்க இயலாதது, ஆனா நிறைய மக்கள் அறியறது இல்லை
அப்படின்றதுதான் நம்ம இந்த வசனத்துல இருந்து 24ல இருந்து 26 வரைக்கும் நம்ம வந்து கத்துக்கிறோம். சோ இந்த மீண்டும் எழுப்புதல் அப்படின்ற கருத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா உறுதியான கருத்துக்கள்லாம் வந்து ஒவ்வொரு மதத்தோட மக்களுக்குமே வந்து இருந்திருக்கு. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு வந்து இருக்கு. இப்போ ஹிந்துஸை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து நம்ம வந்து ஒரு மரணம் பத்தி பேசுறோம், அப்புறமா வந்து நம்மளுக்கு இருக்க போறது இட்டர்னல் லைஃப் அப்படின்னு பேசுறோம். அதாவது இப்போ ஒரு டெம்பரரி லைஃப், அப்புறம் மரணம், அப்புறம் வந்து ஒரு இட்டர்னல் லைஃப். மரணம் வந்து சப்மிட்டர்ஸ்க்கு வந்து கிடையாது, மற்றவங்களுக்கு தான் அது வந்து செகண்ட் டெத் வந்து இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த ஹிந்துஸ் வந்து எப்படி வந்து நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்றோமோ, நம்மளோட வாழ்க்கையோட தரம் எப்படி இருக்கோ, நம்மளோட ஆன்மாவோட வளர்ச்சி அதோட தன்மை எப்படி இருக்கோ அதை பொறுத்து நம்ம மீண்டும் வந்து நம்ம பிறப்போம். அந்த பிறப்புக்கான அந்த பிறப்புல நம்ம என்ன இதை எடுக்க போறோம் அப்படின்றது, நம்ம எதுவா பிறக்க போறோம் அப்படின்றது வந்து இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்றோம் அப்படின்றத பொறுத்துதான் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து தொடர்ந்து மரணித்து திரும்ப உயிர்ப்பிப்போம். தொடர்ந்து மரணித்து இதே மாதிரி அடுத்தடுத்த ஜென்மங்கள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டே போவோம். அதாவது மோட்சம் அடைகிற வரைக்கும் நம்மளோட வாழ்க்கை வந்து இப்படிதான் போகும் அப்படின்றத அவங்களோட கருத்தா வந்து இருக்கு. ஸோ இந்த இஜிப்சியன்ல ஃபேரோஸ்க்கெல்லாம் வந்து இந்த ராஜாக்களுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம அந்த பிரமிடுகள் எல்லாம் பார்த்துருக்கோம். அவங்க வாழ்ந்த காலங்கள்ல அவங்க பயன்படுத்தின ஆபரணங்கள், அவங்களோட எல்லா விலை மதிப்பு மிக்க பொருட்கள் எல்லாத்தையுமே, தங்கம், நிறைய வந்து அவங்க பயன்படுத்தின பொருட்கள் அனைத்துமே வந்து அந்த இதுல வச்சு, அவங்களோட சமாதியில வச்சு அவங்கள வந்து ஃபுல்லா வந்து கட்டிடுறாங்க. ஏன் அப்படின்னா திரும்ப அவங்க மீண்டும் உயிர்ப்பித்து எழுந்து வர்றப்போ அவங்களுக்கு வந்து பயன்படுத்துறதுக்கு இதெல்லாம் வேணும், இது அவங்களோட பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எஜிப்சியன்ஸோட கருத்தா வந்து இது இருக்கு, அவங்களோட நம்பிக்கையா வந்து இது இருக்கு. அதே மாதிரி வந்து இப்போ கிரீக் மக்களோட கருத்து வந்து எப்படி, அவங்களோட நம்பிக்கை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து ஹேடஸ் அப்படின்ற ஒரு உலகம் வந்து இருக்கு, அதுதான் வந்து இறந்த மக்கள் வாழக்கூடிய ஒரு இடம், அங்கதான் நம்ம எல்லாரும் மரணத்துக்கு அப்புறம் போயிடுவோம் அப்படின்னு அவங்களோட திங்கிங் வந்து அப்படி இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா ஜியூஸ் வந்து எப்படி நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அவங்க வந்து நம்மள மாதிரி சொர்க்கம் நரகம் 2 இருக்கு, நல்லவங்க எல்லாம் வந்து ஹெவனுக்கு போயிடுவாங்க. ஆனா இதுல வந்து இந்த நரகத்தை பத்தி அவங்க எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து கொஞ்ச நாள் தான் வந்து இருப்பாங்க, நரகத்துல இருந்து மீண்டும் திரும்ப எல்லாருமே வந்து ஹெவனுக்கு தான் போயிடுவாங்க அப்படின்றது அவங்களோட நம்பிக்கையா வந்து இருக்கு. இந்த கிறிஸ்டியன்ஸ் வந்து எப்படி நினைக்கிறாங்க, அவங்களோட புதிய ஏற்பாடுல எப்படி வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு 6 ஏஞ்சல்ஸ் மலக்குகள் வந்து ட்ரம்பெட்ஸ் வந்து வாசிப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து அது ட்ரம்பெட்ஸ் வாசிக்கிறப்போ இந்த உலகம் வந்து அழிஞ்சு போய் வானம்லாம் வந்து மாறி, யூனிவர்ஸ் எல்லாம் வந்து மாறி, அதுல இருந்து வந்து அப்புறம் கடைசியா வந்து இந்த 7வது வானவர் வந்து அவங்களோட ட்ரம்பெட்டை வாசிக்கிறப்போ அதுதான் வந்து கடவுளோட இந்த ரகசிய திட்டத்தை வந்து நிறைவு அடைஞ்சிருச்சு அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணக்கூடியதா வந்து இருக்கும். அப்ப வந்து ஆர்க் ஆஃப் கான்வென்ட் வந்து நம்ம பார்க்கலாம். அப்ப 4 ஹார்ஸ்மென் வந்து வருவாங்க, அதுதான் வந்து உலகம் முடிவு, அதுதான் வந்து டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். அப்போ வந்து 24 முதியோர்கள் எல்டர்ஸ்ன்னு சொல்றாங்க, 24 எல்டர்ஸ் வந்து டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க, வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்றது வந்து கிறிஸ்டியன்ஸோட ஒரு நம்பிக்கையா வந்து இருக்கு. ஸோ இப்போ நம்ம முஸ்லிம்ஸ் கிட்ட வரலாம். முஸ்லிம்ஸ் வந்து என்ன சொல்றாங்க, அவங்க என்ன நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து இந்த மத தலைவர்கள், அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய அவுலியாஸ், அப்புறம் செயின்ஸ், இவங்க எல்லாருமே வந்து ப்ராஃபிட்ஸ், நபிமார்கள், இவங்க எல்லாருமே மக்களுக்கு வந்து மக்களுக்காக அல்லா கிட்ட வந்து பேசுவாங்க. பேசி அல்லா கிட்ட வந்து அல்லா கிட்ட இருந்து அவங்கள வந்து நரகத்துல இருந்து அவங்கள வந்து ஹெவனுக்கு சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க, பரிந்துரை அப்படின்னு. அதுதான் மெயின் கான்செப்ட் முஸ்லிம்கள் இப்போ வந்து நினைச்சிட்டு இருக்கிறது. ஆனா எல்லாம் நம்மளுக்கு தெளிவா சொல்லிட்டாங்க, பரிந்துரை அப்படின்ற ஒண்ணே வந்து கிடையாது. இது வந்து ஷைத்தானோட ரொம்ப ஒரு
முக்கியமான ஒரு ஒரு ட்ரிக்கா தான் வந்து இது இருக்கு. இது வந்து ஒரு பொய்யான விஷயம், இந்த மாதிரி ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சூரா 9 வசனம் 80 நம்ம வந்து பார்த்தோம்னா, நீங்க அவங்களுக்காக வந்து பாவ மன்னிப்பு கேட்டாலும் சரி, கேட்காட்டிலும் சரி, நீங்க அவங்களுக்காக 70 முறை பாவ மன்னிப்பு கேட்டாலும் சரி, கடவுள் வந்து அவங்கள மன்னிக்க மாட்டாரு. ஏன் அப்படின்னா, அவங்க முதல்ல வந்து கடவுள் மீது நம்பிக்கை வைக்கல, கடவுளோட தூதர் மீது அவங்க நம்பிக்கை வைக்கல. கடவுள் வந்து என்றைக்குமே வந்து கெட்ட மக்களை வந்து அல்லாஹ் வந்து வழி நடத்த மாட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெளிவா வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அவங்களோட பாவத்துக்காக அந்தந்த ஆன்மா தான் வந்து பாவ மன்னிப்பு வந்து கேட்கணும். நம்பிக்கையாளர்களுக்காக நம்ம பாவ மன்னிப்பு கேட்கலாம், டிஸ்பிலீவர்ஸ்க்காக, நம்ம மறுப்பவர்களுக்காக நம்ம வந்து கேட்க முடியாது. ஸோ இந்த பரிந்துரை அப்படின்ற ஒரு கட்டுக்கதையை வச்சுக்கிட்டுதான் ஷைத்தான் வந்து கோடிக்கணக்கான மக்களை வந்து இனதெய்வ வழிபாட்டுக்கு தள்ளிட்டு இருக்கான். இதுல வந்து என்ன ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க இனதெய்வ வழிபாடுல இருக்காங்க அப்படின்னே தெரியாம அவங்கள அதுல வந்து அவன் வச்சிருக்கான். அதுதான் அதுல இருக்கிற ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஸோ நம்ம குரான்ல வந்து சூரா 9 வசனம் 113 பாக்குறோம், ஆப்ரஹாம் வந்து அவரோட அத்தாக்காக அவர்னால வந்து பரிந்துரை செய்ய முடியல. அதே மாதிரி எந்த ஒரு நபிமாரும் சரி, இல்ல எந்த ஒரு நம்பிக்கையாளரும் சரி, ஒரு இனதெய்வ வழிபாடு செய்யறவங்களுக்காக வந்து பாவ மன்னிப்பு வந்து கேட்கவே வந்து கூடாது. அவங்க எவ்வளவு நெருங்கிய சொந்தமா இருந்தாலும் சரி, கேட்கக்கூடாது, கேட்கவும் முடியாது. அப்படி கேட்டாலும் வந்து அது எதுவும் வந்து இது ஆகாது. அது நம்மனால வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பாவ மன்னிப்பு வந்து கேட்கவே முடியாது. அல்லாஹ்வ வேண்டான்னு நிராகரிச்ச ஒருத்தரை வந்து மன்னிங்க அல்லான்னு நம்ம வந்து எப்படி வந்து கேட்க முடியும்? அதே மாதிரி நூஹ் நபி வந்து அவரோட பையனுக்காக வந்து கேட்க முடியல. சோ அப்படி வந்து கேக்குறப்போ அல்லாஹ் வந்து என்ன சொல்லி தராங்க அப்படின்னா, அவர் வந்து என்னதான் நம்ம கூட பிறந்தாலும், நம்ம ரத்தத்துல பிறந்திருந்தாலும், அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ளல அப்படின்னா அவங்க நம்மளோட குடும்பம் வந்து கிடையாது, அவங்க சப்மிட்டர்ஸ் ஃபேமிலி கிடையாது. ஸோ அதுதான் வந்து அல்லாஹ் நம்மளுக்கு சூரா 11 வசனம் 46 வந்து சொல்லி தராங்க நூஹ் நபி மூலியமா. நோவா வந்து அவங்க பையனுக்காக துவா கேக்குறாங்க. அப்ப வந்து சொல்றாங்க, அவர் வந்து உன்னோட குடும்பம் கிடையாது. அதே மாதிரி நீங்க அறியாதவற்றுக்காக நீங்க வந்து கேக்குறது வந்து ஒரு நன்னறியும் கிடையாது. நான் உங்களுக்கு வந்து அறிவை கொடுக்குறேன், நீங்க வந்து இப்படி இக்னரண்டா வந்து இருக்காதீங்க, அறிவு இல்லாம இருக்காதீங்க, நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னு அல்லாஹ் வந்து நூஹ் நபிக்கு சொல்லி தராரு. ஸோ குரான் நம்ம இப்ப வந்து படிக்கிறப்போ குரான் நம்மளுக்கு எப்படி சொல்லி தருது அப்படின்னா, இந்த மறு உலகம், நம்ம மரணத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை அப்படின்றதோட மொத்த கான்செப்டை வந்து நம்மளுக்கு தெளிவா வந்து நம்ம குரான்ல இருந்து கத்துக்கிறோம். அதாவது எந்த விதமான கட்டுக்கதைகளோ ஒரு நம்புறதுக்கு வந்து கஷ்டமா இருக்கக்கூடிய விஷயங்களோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாம பிராக்டிக்கலா குரான்ல எல்லாம் நம்மளுக்கு வந்து சொல்லி தராங்க. சோ நம்ம வந்து இங்க இருக்கிறதுக்கான காரணம் என்ன, நம்ம எதுக்கு இந்த வாழ்க்கைக்கு வந்திருக்கோம், இந்த வாழ்க்கையோட காரணம் என்ன, பர்பஸ் என்ன, இலக்கு என்ன அப்படின்றதான் எல்லாம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி தராங்க. நம்மளோட கடமைகள் இங்க வந்து என்னவா இருக்கு, நம்மளோட பொறுப்புகள் வந்து என்னவா இருக்கு அப்படின்றத நம்மளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடறப்போ, அப்ப நம்மளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துடுறப்போ, அப்ப நம்மளுக்கு வந்து நம்மளுக்கே வந்து புரிஞ்சிரும் என்னன்னா, இந்த வாழ்க்கை வந்து ஒரு நிலையானது கிடையாது, இதுக்கான பர்பஸ் வந்து காரணம் வந்து வேற. அப்போ கண்டிப்பா நம்ம இதுல இருந்து வேற ஒரு இதுக்கு போறோம். இப்ப நம்ம இந்த வாழ்க்கையில எப்படி வாழ்றோம் அப்படின்றதுக்கு நம்ம கண்டிப்பா வந்து கேள்வி கேட்கப்படுவோம். ஏன்னா இது வந்து ஒரு டெஸ்ட் அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெளிவா வந்து புரிஞ்சிடும். அப்ப டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு அப்படின்றது வந்து நம்மளுக்கே வந்து அதோட உண்மை தன்மை வந்து நம்மளுக்கே வந்து புரியும். சூரா 36 வசனம் 77. ஸோ மனிதன் வந்து அவனை நான் ஒரு சிறு துளியில இருந்து படைச்சேன் அப்படின்றத அவன் வந்து ரியலைஸ் பண்ண மாட்டானா, அதனால பார்க்க மாட்டானா அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆறான் அப்படின்னா, அவன் ரொம்ப வந்து ஒரு அல்லாவுக்கே வந்து அவன் வந்து விரோதியா வந்து மாறிடுறான், எனிமியா வந்து மாறிடுறான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அவனோட
படைப்பு எல்லாத்தையும் அவன் வந்து எப்படி இருந்தோம் நம்ம, அல்ல நம்மளை எப்படி வந்து படைச்சு எடுத்திருக்காங்க, அது எல்லாத்தையுமே வந்து மறந்துட்டு நம்ம கிட்ட அவன் திரும்ப கேள்வி கேட்கிறான். அது எப்படி எலும்புலாம் மக்கி போனதுக்கு அப்புறம் எப்படி திரும்ப வந்து உயிர்ப்பிக்க முடியும் அப்படின்னு நம்ம கிட்டயே அவன் வந்து கேட்கிறான். சோ இதுக்கான பதில் வந்து அடுத்த வருஷத்துல எல்லாம் நம்மளுக்கு வந்து சொல்றாங்க. சோ யாரு ஒன்ன வந்து ஒண்ணுமே இல்லாதப்பத்துல இருந்து இல்லாத ஒண்ணா எதுவுமே இல்லாம இருந்தப்போ மனுஷனை அல்லாஹ் வந்து படைச்சு எடுக்கலையா, ஒரு ஒரு துளியில இருந்து அல்லாஹ் வந்து ஒரு மனிதனையே படைக்கிறப்போ இது வந்து ஒரு பெரிய விஷயமா திரும்ப வந்து எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து திரும்ப படைக்கிறது. அல்லாஹ்க்கு வந்து அது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான இலகுவான ஒரு விஷயம். அவரோட படைப்புகளை பத்தி அல்லாஹ் வந்து முழுதும் அறிந்தவரா, முற்றிலும் அறிந்தவரா நான் இருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் வந்து சொல்றாங்க. அதே மாதிரி அல்லாவோட தன்மைகள் நான் வந்து படிக்கிறப்போ அதுல வந்து முதல் சூறாலேயே நான் வந்து என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, மாஸ்டர் ஆஃப் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு நாளின் அதிபதி அப்படின்றத அல்லாதான், அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். சோ இத நம்ம உண்மையா நம்ம இத வந்து உணர்ந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை வந்து சரியான விதத்துலதான் நம்ம வந்து வாழ்வோம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பா வந்து தெரியும், மாஸ்டர் ஆஃப் தீர்ப்பு நாளின் அதிபதி வந்து நம்மளுடைய ரட்சகர் தான். அவர்கிட்ட போய் நம்ம பதிலளிக்க போறோம் அப்படின்றத நம்ம வந்து எப்பவுமே கவனத்திலேயே வந்து வச்சிருக்கணும். சூரா 83 வசனம் 10-12. சோ வந்து அல்லாவை ஏற்க மறுக்கிறவங்களுக்கு அந்த நாளைக்கு வந்து அந்த நாள்ல வந்து கேடுதான். அவங்க வந்து அல்லாவை ஏற்க மறுத்துட்டாங்க, இறுதி நாள தீர்ப்பு நாளை வந்து ஏற்க மறுத்துட்டாங்க. சோ வந்து வரம்பு மீறவங்களையும் பாவகரமானவங்களையும் தவிர வேற யாருமே வந்து டிஸ்பிலீவர்ஸா நம்ப மறுக்கிறவங்களா வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் இதுல இருந்து. சோ அல்லாஹ் சொல்றாங்க தீர்ப்பு நாள் அப்படின்றது ஒண்ணு இருக்கும், ஆஃப்டர் லைஃப் அப்படின்றது ஒண்ணு இருக்குன்னு நல்லா சொல்றாங்கன்றனால நம்ம வந்து இதுல நம்பிக்கை கொள்றோம். சோ இந்த வாழ்க்கையில நம்ம எப்படி வாழ்றோம் அப்படின்றத வந்து பொறுத்துதான் நம்மளோட மறு உலக வாழ்க்கை வந்து மறு உலக வாழ்க்கைய இந்த வாழ்க்கை தான் வந்து தீர்மானிக்க போகுது. அது எந்த விதத்துல தீர்மானிக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இங்க எவ்வளவு காசு பணம் சேர்த்து வச்சிருக்கோம், எவ்வளவு வந்து அதிகாரம் வச்சிருக்கோம், ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறோம், இல்ல மத்தவங்களால நம்மளால வந்து எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது அப்படின்றத பேஸ் பண்ணிலாம் வந்து கிடையாது. சோ இது எதை சார்ந்து இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சூரா 6 வசனம் 164 சொல்றாங்க. அதாவது எல்லா பொருட்களோட ரட்சகரா என்னோட அதிபதியா அவர் இருக்கிறப்போ அந்த கடவுளை தவிர நான் வேற எதை வந்து நான் வந்து தேட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ எந்த ஒரு ஆன்மாவோ மற்றொரு ஆன்மாவோட சுமையை வந்து சுமக்க போறது வந்து கிடையாது. அதோட சொந்த செயலுக்கான விளைவுகளை மட்டும்தான் அது வந்து ஃபேஸ் பண்ண போகுது. சோ கடைசியா நம்ம வந்து நம்மளோட ரட்சகர் கிட்டதான் வந்து நம்ம வந்து திரும்ப போறோம். அவர் நம்மகிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாத்துக்குமே அல்லாதான் வந்து தீர்ப்பளிக்க வந்து போறாங்க. சோ இந்த பூமியானது ஒரு புதிய பூமினால எல்லாம் வந்து அதை மாற்றி அமைச்சிருவாங்க. மனித குலம் திரும்ப வந்து ஆரம்பத்துல இருந்து உலகம் முடிகிற வரைக்கும் பிறந்து வாழ்ந்த மனிதர்கள், இறந்த மனிதர்கள் அனைவரும் வந்து மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பப்பட்டு எல்லாம் முன்னாடி வந்து நிற்பாங்க தீர்ப்புக்காக. சோ ஒவ்வொரு ஆன்மாவும் அது என்ன இங்க செஞ்சுச்சோ அதுக்கான சிறிதளவும் அநீதி இல்லாம அதுக்கான தீர்ப்பு வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ அல்லாவால யாரு வந்து நன்னறியான வாழ்க்கை வாழ்ந்தாங்க அப்படின்னா, அல்லாவால பட்டமளிக்கப்பட்டவங்க வந்து அவங்க வந்து எவ்வளவு சந்தோஷமா ரொம்ப ஆனந்தத்துல வந்து அவங்க ஏதேன் தோட்டத்துல அவங்க வந்து அவ்வளவு ஆனந்தமா அவங்க வந்து சுற்றி திரிவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி அல்லாவால யாரு வந்து இவன் பாவகரமானவன், இவன் வந்து கெட்டவன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்களோ, அல்ல யாருக்கு வந்து அந்த தீர்ப்பை கொடுத்துட்டாங்களோ, அவங்க வந்து இட்டானிட்டி அது வந்து முடியவே முடியாத ஒரு வாழ்க்கைய வந்து அவங்க நரகத்துல போய் வந்து கஷ்டப்பட்டு வந்து வாழ்வாங்க.
ஸோ அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த டீலிங் ஆனது ரொம்ப ஒரு சரியான ஒரு நியாயமான ஒரு டீலை தான் எல்லாம் நம்மளுக்கு வந்து முன்னாடி வைக்கிறாங்க. அதை வந்து நம்ம குரான்லேயே வந்து நம்ம பார்க்குறோம். சூரா 40 வசனம் 40ல் தி பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லி தான் சப்டைட்டில் வந்து அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் பாவம் செய்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான பிரதிபலன் வந்து கிடைக்கும். யாரெல்லாம் நன்னறியா இருக்கீங்களோ அது ஆணோ ஒரு பெண்ணோ யாரா இருந்தாலும் சரி, நம்பிக்கை கொண்ட நிலையில அவங்க வந்து சொர்க்கத்துக்கு வந்து போவாங்க. அங்க அவங்களுக்கு வந்து அளவே இல்லாத வாழ்வாதாரங்களை கொண்டு நல்லா பொழிவாங்க அப்படின்னு எல்லாம் நம்மளுக்கு வந்து சொல்லித்தராங்க. ஸோ யாரு நம்பிக்கை கொண்டு ஒரு நன்னறியான ஒரு வாழ்க்கை நடத்துறாங்களோ அவங்களுக்கான பிரதிபலன் நல்லா வந்து ஃபுல்லா அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அவரோட கருணையை கொண்டு நல்லா பொழிவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ யாரு வந்து இதை ஏற்க மறுத்து அரகண்டா வந்து திரும்பி போயிடுறாங்களோ, ஆணவத்தோட திரும்ப போயிடுறாங்களோ, அவங்களுக்கு வந்து வலி மிகுந்த ஒரு தண்டனை இருக்கும். அல்லாஹ் தவிர அவங்களுக்கு வேற ரட்சகர் வந்து இருக்க மாட்டாங்க. அவங்கள காப்பாத்துறதுக்கு அவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து நம்ம சூரா 4 வசனம் 173 இருந்து நம்ம வந்து கத்துக்கிறோம். கடவுளோட ஏஞ்சல்ஸும் வழக்குமார்களும் ஒரு தவறே இழைக்காத ஒரு டாக்குமெண்ட்ல ஒரு பதிவேட்டுல எல்லா செயல்களையும் வந்து நம்மளோட எல்லா செயல்களையும் வந்து பதிவிட்டுட்டா இருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதை வெளிப்படையா சொன்னாலும் சரி, நம்ம மனசுக்குள்ள மறைச்சு வச்சிருந்தாலும் சரி, அல்லாவுக்கு வந்து அது ரொம்ப தெளிவா வந்து தெரியும் அப்படின்றத சூரா 21 வசனம் 110 பாக்குறோம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு சமூகமும் அல்லாஹ் முன்னாடி வந்து அவங்க மண்டிட்டு தான் வந்து இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டியா வந்து அழைக்கப்படுவாங்க அவங்களோட ரெக்கார்டிங்ஸை வந்து பாக்குறதுக்கு. ஸோ அன்னைக்கு வந்து அவங்க எதுக்காக உழைச்சாங்களோ அதுக்கான பிரதிபலன், அதுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து அவங்களுக்கு அதுதான் அன்னைக்குதான் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து நம்மளோட ரெக்கார்டா வந்து இருக்கும். அது வந்து அல்லாஹ் சைட்ல இருந்து ஏஞ்சல்ஸ் வைக்கிற வந்து ரெக்கார்ட். அது வந்து நம்மளை பத்தின உண்மையதான் வந்து வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீ செஞ்ச எல்லாத்தையுமே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் நம்ம கிட்ட வந்து சொல்றாங்க. ஸோ ஜென்ரலாவே வந்து நம்ம நார்மலா இருக்கும் போது நம்ம வந்து நம்ம ஒரு மாதிரி நம்மளோட உட்கார்ற ஸ்டைலு, பேசுற ஸ்டைல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு, சாப்பிட்ற ஸ்டைல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம யாராச்சும் வீடியோ எடுக்கிறாங்க இல்லை ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் மாற்றிப்போம், ஒழுங்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக. கேஷுவலா இருக்கிற மாதிரி நம்ம இருக்க மாட்டோம். ஸோ அப்போ அல்லாஹ் நம்மளுக்கு வந்து எல்லாதான் சொல்றாங்க, நான் வந்து அவங்கள ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு. அப்போ நம்மள ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க, நம்மளோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னா நம்மளோட செயல்களை நம்ம வந்து சீர்திருத்திக்கிட்டே வரணும். நம்ம தான் இதை வந்து திரும்ப பார்க்க போறோம். இது எப்படி இருக்குன்றத பேஸ் பண்ணி தான் நம்மளோட வாழ்க்கை வந்து இருக்கு அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வாழ்க்கையை நம்ம வந்து அமைச்சுக்கணும். ஸோ நம்ம எல்லாரையும் மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பி அல்லாஹ் முன்னாடி அல்லாஹ் நிற்க வைக்கிற போற அந்த நாள் வந்து வரும். ஸோ நம்ம செஞ்ச எல்லாத்துக்கான இதையும் அல்லாஹ் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. கடவுள் எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. நம்மளே வந்து அதை மறந்து போயிட்டாலும் கடவுள் அதை வந்து அதில் ரெக்கார்டிங்ல வந்து இருக்கு. எல்லா செயல்களுக்கும் சாட்சியா கடவுள் இருக்காரு. ஸோ நெருப்புல கொண்டு போய் நம்ம கையை வச்சோம் அப்படின்னா அது வந்து சுடதான் செய்யும், நம்மளுக்கு வந்து வலிக்க தான் செய்யும். ஸோ குரான்ல வந்து இதுதான் நம்மளுக்கு வந்து தெளிவா வந்து சொல்றாங்க. ஸோ நம்ம தான் நம்மளோட செயல்களுக்கு நம்ம தான் வந்து பதில் சொல்லணும். நீ தப்பு செஞ்சனா அது வந்து இப்படி இந்த விளைவுகளை தான் உனக்கு கொண்டு வரும், நெருப்புல போய் கைவிட்டனா அது சுடதான் செய்யும் அப்படின்னு நம்மளுக்கு தெளிவா வந்து குரான்ல சொல்லிட்டாங்க. சூரா 2 வசனம் 139. சரி, நீங்க எதுக்கு வந்து கடவுளை பத்தி எங்ககிட்ட வந்து ஆர்கியூ பண்றீங்க? அவர் தான் நம்ம எல்லாத்தோட ரட்சகரா வந்து இருக்காரு. நம்மளோட செயல்களுக்கு நம்ம தான் வந்து ரெஸ்பான்சிபிள். உங்களோட செயல்களுக்கு நீங்க தான் வந்து பொறுப்பாளியா வந்து இருக்கீங்க. நம்ம எல்லாருமே அவரை வணங்கக்கூடியவரா தான் நம்ம வந்து இருக்கோம். ஸோ உங்களோட குற்றத்திற்கு நான் பொறுப்பாளி ஆக மாட்டேன், என்னோட செயல்களுக்கு நீங்க பொறுப்பாளி ஆக மாட்டீங்க. உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, என்னுடைய மார்க்கம் எனக்கு. ஸோ நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஒரு ஹார்ட் டிரைவ்ல ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணப்பட்டு இருக்கு. நம்மளால இப்ப அதை பார்க்க முடியாது. அதோட ரிலீஸ் டேட் வந்து ஒவ்வொரு டாபிக்கோட ஒவ்வொரு மூவியோட ரிலீஸ் டேட்டுமே வந்து டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்குதான் எல்லாம் வந்து நம்மளோட சொந்த படத்தை நம்மளுக்கு ஓட்டி வந்து காமிப்பாங்க.
அப்பதான் வந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்க, பாரு நான் உன்னோட இதை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், உன்னோட ஃபேட் உன்னோட விதி வந்து உன்னோட கழுத்தை சுத்தியே வந்து இருக்கு, கட்டப்பட்டு இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த ரெக்கார்டை வந்து எல்லாம் அன்னைக்குதான் நம்ம கிட்ட வந்து அது அன்னைக்குதான் நம்மளுக்கு வந்து நம்ம கைக்கு வரும். உன்னோட சொந்த இதை வந்து நீயே படி அப்படின்னு எல்லாம் நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஸோ நீயே வந்து போதும், நம்மளுக்கே வந்து தெரிஞ்சிடும், நம்ம இவ்வளவு கெட்டவனா இருந்திருக்கோமே, இப்படி நல்லா செஞ்சிருக்கோமே அப்படின்னு நம்மளுக்கே தெரிஞ்சிரும் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. ஸோ தப்பு செஞ்ச மக்கள் வந்து எக்ஸ்கியூஸ் கொடுத்து ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அவங்களோட பொறுப்புகள்ல இருந்து விலகிக்கணும் அப்படின்னு தான் வந்து அவங்க வந்து நினைப்பாங்க. நிறைய பேர் வந்து அல்லாவே வந்து பிளேம் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா வந்து எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி, பிள்ளைகள் இருந்தாலும் சரி, நம்ப மறுத்தவங்களுக்கு வந்து கடவுள்கிட்ட இருந்து அவங்களை காப்பாத்துறதுக்கு வந்து எதுவுமே வந்து கிடையாது. அவங்களுக்கு வந்து நரகம் தான், அங்கதான் அவங்க வந்து கடைசி வரைக்கும் அவங்க தங்கி இருக்க போறாங்க. ஏன்னா எல்லாம் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே வந்து ஒவ்வொரு மெசஞ்சரை கொடுத்துதான் வந்து ஒவ்வொரு தூதரையோ இல்லை ஒரு நபியையோ கொடுத்துதான் ஒவ்வொரு சமூகத்தையும் நல்லா வந்து இங்க வழி நடத்தியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு தூதரோ இல்லை நபிமாரோ வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நம் மக்கள் எதை டிசைட் பண்றாங்க, ஒன்னே ஏத்துக்கிறாங்க, இன்னொன்னே ஏற்க மறுக்கிறாங்க. ஸோ இதை பொறுத்துதான் வந்து அல்லாஹ் வந்து நியாயமா தான் நான் வந்து தீர்ப்பளிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ எந்த சமூகத்துக்குமே வந்து அல்லாவோட தூள் செய்தி போகாம வந்து எந்த சமூகமுமே வந்து கிடையாது. ஸோ இங்கே வந்து நம்மளோட சமூகத்துல நம்ம கிட்ட வந்து சட்டங்கள் எல்லாம் இருக்கு, கோர்ட் இருக்கு, ஜட்ஜஸ் இருக்காங்க, சிவில் லாஸ்லாம் வந்து இருக்கு. ஸோ என்னதான் வந்து சட்டத்திட்டங்கள்லாம் இருந்தாலுமே இது எல்லாமே வந்து ஒரு சரியான விதத்துல வந்து இது நடைபெறுதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா இங்க இந்த உலகத்துல இங்க நம்ம ஊர்கள்ல இருக்கிற சட்டத்திட்டங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் அப்படி இப்படிதான் வந்து இருக்கு. ஸோ என்னதான் வந்து ரொம்ப சரியான எந்த பயாஸுமே இல்லாம, அதாவது லஞ்சம், ஊழல் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம, இல்லை வந்து பவர் வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இல்லாம சரியான ஒரு கோட்டா தான் அவங்க வந்து இருக்காங்க, சரியான லா சிஸ்டம் தான் அவங்க கிட்ட இருக்கு, சட்ட திட்டங்கள் தான் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தாலும் சில நேரம் வந்து மக்கள் தவறே செய்யாத மக்கள் வந்து ஜெயிலுக்கு போற மாதிரி வந்து முடியுது, அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க. அதே சமயம் வந்து தப்பு செஞ்ச மக்கள் வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. நம்ம செய்யற திட்டங்கள், நம்ம உருவாக்குற சட்ட திட்டங்கள் எதுவுமே வந்து பெர்ஃபெக்ட் கிடையாது. நம்மளால வந்து எந்த சைடும் சாயாம ரொம்ப பெர்ஃபெக்டா கரெக்டான தீர்ப்பு கொடுக்கறது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா வந்து இருக்கும். அது வந்து பல வருடங்கள் கூட ஆகுது ஒரு கேஸ் எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு சரியான தீர்வை வந்து கொடுக்கறதுக்கு. ஸோ ஆனா அல்லாவோட சட்ட திட்டங்கள் சட்டம் வந்து அப்படி வந்து கிடையாது. அது வந்து எவ்வளவு சிறிய ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, ரிசல்ட் வந்து பெர்ஃபெக்டா எல்லாம் வந்து கொடுத்துருவாங்க. அதுல வந்து சின்ன விஷயம் தான் இது, இந்த நல்ல செஞ்சது வந்து ரொம்ப சின்னதான், இதை நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு வந்து கிடையவே கிடையாது அப்படின்னு நல்லா நம்ம தெளிவா வந்து சொல்றாங்க. ஸோ யாரு வந்து நம்பிக்கை கொண்டு நன்னறியான ஒரு வாழ்வு நடத்துறாங்களோ அவங்களோட செயல்கள் வந்து என்னைக்குமே வந்து வீணாகாது. நான் வந்து அதில் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அல்லாஹ் கிட்ட திரும்ப போகக்கூடிய அந்த நாளை நினைச்சு ஒவ்வொரு ஆன்மாவும் கவனத்தோட வந்து இருக்கணும். ஏன்னா எந்த ஆன்மாவும் சிறிதளவும் மனிதமின்றி அதை சம்பாதித்ததுக்கான பிரதிபலனை அது வந்து அடையும் அப்படின்னு வந்து எல்லாம் சொல்றாங்க. ஸோ அவர்கிட்டதான் நம்மளோட இறுதி திரும்புதல் வந்து இருக்கு. அல்லாஹ் சொல்ற இந்த சத்தியமானது இது வந்து அல்லாவோட ஒரு உண்மையான சத்தியம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவர் தான் படைப்பை வந்து துவக்குறாரு, திரும்ப வந்து அல்லாதான் வந்து அதை திரும்ப செய்யறாங்க. ஏன் அப்படின்னா நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ் சொன்னதை இங்க வந்து நம்பிக்கை கொண்டு நன்னறியான ஒரு வாழ்வு நடத்தினவங்களுக்காக நான் வந்து திரும்ப பிரதிபலன் அவங்களுக்கு கொடுக்கணும், வெகுமதி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அல்லாஹ் வந்து அதை ஏற்படுத்துறாங்க. ஸோ அதே மாதிரி யாரு வந்து நம்பிக்கை கொள்ள மறுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நரகபானங்களும் வலி மிகுந்த ஒரு தண்டனை தான் அப்படின்னு எல்லாம் நம்மளுக்கு வந்து சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கு இடையில இங்க நம்ம சண்டை போட்டுட்டு இருந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆன தீர்வை வந்து எல்லாம் நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க.
ஸோ யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டு இல்லை நயவஞ்சகங்களா இருந்தவங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் வந்து பொய்யர்கள் அப்படின்றது அவங்களுக்கு தெளிவாக வந்து தெரிஞ்சிடும். ஸோ அந்த நாளைக்கு வந்து எல்லா சைட்ல இருந்தும் மக்கள் வந்து வருவாங்க அவங்களோட செயல்களை வந்து காமிக்கிறதுக்காக. யாரு வந்து ஒரு அணு அளவு நல்ல விஷயம் செய்திருந்தாலும் அதை வந்து அவர் அல்லாஹ் கிட்ட வந்து அதை மீண்டும் அவர் வந்து காண்பார். அதே மாதிரி யார் ஒரு அணு அளவு தீமை செய்திருந்தாலும் அதையும் அல்லாஹ் வந்து அல்லாஹ் கிட்ட அதை வந்து நீங்க பாப்பீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ஆர்டிக்கலோட ஆத்தர் பேரு வந்து அலீம்.